God so loved the world. தேவன் இந்த உலகத்தை ஒரே பேரான குமாரனே இல்ல உலகத்தை ரொம்ப நேசிக்கிறது பத்தி நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகம்னா என்ன அர்த்தம்? இந்த வேர்ல்ட், God so loved the world. உலகத்தை இவ்வளவாய் அன்பு செய்தார்னா என்ன அர்த்தம்? உலகம். யார் அந்த உலகம்? இப்போ வந்து நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம்னாக்கா என்ன சொல்வோம் நம்ம அவங்கள்ட்ட? நீதான் என்னுடைய உலகம். ஸோ ஆண்டவர் வந்து பொதுவா உலகம் அப்படி சொல்ல, ஒருத்தருமே நீ என் உலகம், நீதான் என் உலகம். இந்த உலகத்தை அன்பு செய்கிறார். அதாவது சிங்குலரா. உலகம்னா மொத்த உலகம் அப்படி இல்லை. God so loved the worldனா நீதான் என்னோட உலகம். நம்ம எப்படி சொல்றோம்? பிடிச்சவங்களை எப்படி சொல்றோம்? நீதான், you are my everything. நீதான் என்னுடைய வேர்ல்ட், யூ மீன் திஸ் வேர்ல்ட் டு மீ. அந்த மாதிரி இயேசு நான் பிதானவர் நம்மள ஒருத்தருமே உலகம். இந்த உலகத்தை நான் அவ்வளவாய் நேசிக்கிறேன். God so loved this world. Praise God. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக உலகம் நினைச்சா உலகம் ஆயிடுச்சு. இல்லை உங்களை ஒருத்தருமே நீ என் உலகம், உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறேன். அவ்வளோ நேசிக்கிறதுனால இந்த என்னுடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நான் கொடுத்தேன். எந்த உலகத்துக்கு? இந்த உலகத்துக்கு, இந்த ஒரு உலகத்திற்கும். பிரைஸ் காட். அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனும் நம்ம உலகமா ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய உலகம் நம்ம. பிரைஸ் காட். அப்போ God is both for father, அதாவது ஆண்டவர் God is both a father and a son, and humans are made in God's image. பிதாவும் குமாரனும் நம் தேவனா இருக்கிறாங்க. நாம் அவருடைய சாயலில் இருக்கிறோம். அப்போ பைபிள்ல வந்து சன்ஷிப்னா என்ன? இந்த குமாரத்துவம் அப்படின்னா என்ன? அதனா என்ன? அப்போ கிறிஸ்டியன், அதாவது இயேசுவோடைய பிள்ளைகளால் நாம தேவனால் we are adopted children of God. நம்ம தத்தெடுக்கிறதுன்றோமா? எப்படி இருக்கு தமிழ்ல? அப்படி. அப்போ இயேசு கிறிஸ்து மூலியமா ஸோ நமக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா ஒரு புதிய அடையாளத்தை தேவன் கொடுக்குறாருங்க. அவர் எப்படின்னாக்கா நம்ம அவருடைய ஹையர்ஸ் ஆக்குறாரு, வாரிசுகள். அவருடைய வாரிசுகள். எதுக்காக வாரிசு? He gives the gift for Christian new identity to make heirs of salvation, heirs to salvation. அது ரட்சிப்பின் வாரிசுகளா நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். ரட்சிப்பின் வாரிசுகள். அப்போ அந்த அந்த குமாரத்துவம், சன்ஷிப்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சன்ஷிப்? அவரோட பிள்ளைகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது அடையாளம். முதலாவது அடையாளம். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அன்பின் நிமித்தம் கிறிஸ்துவின் மூலியமாய் நமக்கு கிடைத்த அடையாளம். ஐடென்டிட்டி. வசனத்தை எடுக்கலாம். யோவான் 17வது அதிகாரம் 14வது வசனம் படிக்கலாம். 14 மற்றும் 16. 17, 14 and 16. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. 16வது படி. நான் உலகத்தானது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஓகே. So I have given them your word. இப்போ இயேசு பிதா கிட்ட பேசுறாரு. என்னன்னு பேசுறாருன்னா, நான் அவருடைய, அதாவது நம்ம கிட்ட அதாவது அவரோட சீஷருங்க அந்த நேரத்தில். அப்போ நான் என்ன சொல்றேன், நான் வார்த்தையை கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட. இந்த உலகம் வந்து அவங்கள வெறுக்கும். ஏன்னா அவங்க வந்து உலகத்தான் அல்ல, நம்ம வந்து உலகத்தான் அல்ல. ஜஸ்ட் இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தான் இல்லையோ நாமும் உலகத்தான் இல்லைன்னு அவர் பிதா கிட்ட சொல்றார். நமக்காக பறிஞ்சு பேசுறாரு இயேசு கிறிஸ்து. அப்போ ஒன்று அவரோட சாயல நம்ம இருக்கிறோம். அதான் இயேசு சொல்றாரு, நானும் உலகத்தான் இல்லை, என் பிள்ளைகளும் உலகத்தான் இல்லை. அவர் நமக்காக இதுதான் அந்த அந்த உரிமை, அந்த அடையாளம், அந்த புத்திர சுவீகாரம். இவ்வளோ ஒரு உரிமையா நானும் இல்லை இவங்களும் இல்லை. ஏன்னா இவங்க யாருடையது? யூ ஆர் மைண்டர், நம்முடைய பிள்ளைகள், என்னுடையவர், என்னுடையவன். அதனால நானும் உங்க சாயல்ல இருக்கிற பிதாவே, அவங்களும் உங்க சாயல்ல இருக்கிறாங்க. வார்த்தையை நான் உங்களோட வார்த்தை நீங்க எனக்கு கொடுத்தீங்கோ, நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ they are not of world. 14வது வசனத்துல என்ன இருக்குது? They are not of world, just I am not of the world. அவங்க உலகத்தான் இல்லை, ஏன்னா நானும்
உலகத்தான் இல்லை. அப்போ ரெண்டாவது இங்க முதலாவது அடையாளத்தை பார்க்குறோம். சன்ஷிப்னா என்ன? முதலாவது அடையாளத்தை ஐடென்டிட்டி. ரெண்டாவது ஆப்ளிகேஷன், கட்டுப்பாடு. அப்ப என்னன்னா, ஆஸ் அ சன்ஸ் ஆஃப் காட், தேவனோட பிள்ளைகளா நாம் இருக்கும்போது நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, என்ன அது கட்டுப்பாடுன்னா அவருடைய, அதாவது அவருடைய வார்த்தையை நம்ம எடுத்துட்டு போற அந்த லீடர்ஷிப். அதாவது ஹார்ட் ஆஃப் நமக்கு என்ன மாதிரியான இதயம் இருக்குதுன்னா சன் டுவர்ட்ஸ் லீடர்ஷிப். இப்போ இயேசு வந்து நம்மளை லீட் பண்ணார், டீச்சரா நம்மளை லீட் பண்ணார். நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு? அவரோட சாயல நம்ம இருக்கிறோம். அவரு ரிசீவ் பண்ண வார்த்தை யாரு கொடுத்தாரு? நம்ம கொடுத்தாரு. இப்போ நமக்கு என்ன ஆப்ளிகேஷன்? இங்கிலீஷ்ல ஆப்ளிகேஷன், தமிழ்ல எனக்கு சரியா சொல்ல வரல. ஆப்ளிகேஷன் அதாவது பொறுப்பு. நமக்கு என்ன பொறுப்பு? அப்போ அவரோட வார்த்தையை கொண்டு அவர் எப்படி ஒரு சன் டுவர்ட்ஸ் லீடர்ஷிப்பா இருந்தாரோ, இப்போ நாமளும் அவரோட புத்திர சுவிகாரத்தை நாமளும் அந்த மாதிரி லீடர்ஷிப்ல கர்த்தருடைய வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம லீட் பண்ண சொல்றாரு, நம்ம போய் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க. அதுதான் நெக்ஸ்ட் ஆப்ளிகேஷன். அவரோட புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவரோட பிள்ளைகள்னு சொன்னா அந்த மகிமைக்கு வாழணும். சும்மா அது பொருந்தும், ஆமா நான் அவரோட பிள்ளைத்தான்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து என் பாட்டுக்கு வாழ்க்கை வாழ்ந்து என்னோட பிரச்சனை ஏன் வேலை, அது இல்லை புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம். அது இல்லை. என்னது? அவரோட அடையாளத்துல வாழ்வது, அவருடைய சாயல்ல வாழ்வது, அவர் கொடுத்த பொறுப்பை நாம் பார்ப்பது. அதுதான் லீடர்ஷிப். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோன்னு விழுந்து போவதல்ல, ஒரு பிரச்சனை வந்து நம்ம டீவியேட் ஆகுறது இல்லை. நம்ம வலி ஏன்னோ நமக்கு இது இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாம நம்மளா டிசிஷன் எடுத்து நம்மளா வலிய போறது இல்லை. நம்ம யாரு? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், யார் நம்ம? கிறிஸ்துக்குள் நம் யார்? கிறிஸ்துக்குள் நாம் யார்? அந்த புத்திர சுவிகாரங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு வசனம் நான் படிக்கிறேன், அதுல நீங்க புரிஞ்சுப்பீங்க யாருக்கு அந்த புத்திர சுவிகாரம். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் தான் அந்த புத்திர சுவிகாரம். இயேசு பிதாவிடத்தில் வந்து குமாரனாய் அவர் வந்து அந்த புத்திர சுவிகாரத்தை நமக்கும் வாங்கி கொடுக்குறாரு. இயேசு ஒரு ஹயர்னா, வாரிசுனா, நம்மளையும் அந்த வாரிசு லிஸ்ட்ல சேர்க்கிறாரு. அவர் கோ ஹயர்ஸ்ன்றாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான விஷயம், அது மகிமையான விஷயம். நம்ம புரிந்து இருக்கிறோமா? அப்போ நம்ம புரிந்து இருந்தோம்னாக்கா அந்த சன் டுவர்ட்ஸ் லீடர்ஷிப், அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்ல நம்ம போயின்னு இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கொடுத்துட்டேன்றார் இயேசு. Praise God. யோவான் 17வது அதிகாரம் 18வது வசனம் படிமா. இது வந்து ஆப்ளிகேஷனுக்கான வசனம். உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். யார்? ஒரு இயேசு பிதானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பது போல அவர் என்ன சொல்றாரு? தன்னோட சீஷர்ல, இப்போ அந்த காலத்துல ஒரு சீஷர் மூலமா நம்மளை எங்க அனுப்புறாரா? இந்த உலகத்துக்கு அனுப்புறாரா? எதுக்காக அனுப்புறாரு? உன் பிரச்சனையை பார்த்துக்கோ, நீ உன்னோட வாழ்க்கையில போராடு உனக்காக, அதுக்காக அனுப்புறாரா? எதுக்காக அனுப்புறாரு? பிரைஸ் காட். 20வது வசனம் படிமா. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். யார் அது என்னை விசுவாசிக்கிறவங்க? யார் அது? இவர்களை அனுப்புவதுன்னா சீஷரை அனுப்புறாரு. அவங்க மூலியமா அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரு? நமக்காக அவர் என்ன செய்யறாரா? இயேசு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஐ டு நாட் ப்ரே ஃபார் தீஸ் அலோன். என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரா? யாருக்காக? வெறும் அவரோட சீஷருக்கும் அவரோட வார்த்தை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்லை, பட் இந்த வார்த்தையை எடுத்துன்னு போற எல்லாருக்காகவும் அவர் வேண்டினாரா, ஜெபம் பண்றாரா, ஜெபிக்கிறாரா. பிரைஸ் காட். மூணாவது நம்ம பார்க்கறது நம்ம மனப்பான்மை, ஆட்டிடியூட். நம்ம ஆட்டிடியூட் இன்னைக்கு எப்படி இருக்குது? சன்ஷிப் is an attitude of having the heart of son toward leadership. Praise God. நம்மளுடைய ஹார்ட் எப்படி இருக்கணுமா? சன்ஷிப்னா எப்படி இருக்கணுமா? புத்திர சுவிகார பெற்றவங்க எப்படி இருக்கணுமா? ஹார்ட் ஆஃப் a son toward leadership. இயேசுவின் சாயல் போல இருக்கணுமா? இயேசு இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்தார்? அவர் ஆட்டிடியூட் என்ன மாதிரி இருந்துச்சு? ஹம்பிளா இருந்தார். என்ன செய்தார்? ப்ரீச் பண்ணாரு, டீச் பண்ணாரு, ஹீல் பண்ணாரு, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நமக்கும் அந்த மாதிரியான இதயம் இருக்கணும்ன்றாரு. இங்க படிமா அந்த வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிப்பவர்களுக்காகவும். அதே யோவான் 1:12-13 படி. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி
அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்களா? அவரை அப்போ என்ன இந்த உலகம்ன்றோம் இல்லையா, உலகத்துக்கு மொத்தமா சொல்றாரா இது? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர் உரிமை, அதிகாரம். இந்த அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு உணர்ந்து இருக்கிறோமா? இந்த அதிகாரம் நம்ம இன்னைக்கு அதன்படி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோட இதயம் டுவர்ட்ஸ் லீடர்ஷிப், சன்ஸ் ஹார்ட் டுவர்ட்ஸ் லீடர்ஷிப், அந்த மாதிரி இதயத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? இயேசு நம்மளை என்ன சொல்றாரு? அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்து நம்ம என்ன சொல்றாரு? கடைசியில பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு உண்மையா என்ன நம்மளால சொல்ல முடியுமா? எஸ், அந்த அதிகாரத்தை நான் பரிபூர்ணமா சுதந்திரித்து இருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. ஏன் அப்பா எனக்கு கொடுத்த அதிகாரம் நான் விட்டு கொடுக்க முடியாது. அப்பா நீ புள்ள இல்லைன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? நம்ம உலகத்துல பேசுறோம், நம்ம அப்பா நீ என் புள்ள இல்லை அப்படின்ட்டு எப்படி இருக்கும்? அந்த அதிகாரம் எழுந்த மாதிரி. ஆனா நம்ம பிதானவர் நம்மள என்ன சொல்றாரு? அவரு என்னுடைய பிள்ளைகளாய் அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்ம கொடுக்கலன்னா போனா போகுது, தேவையில்லை. நம் பிதானவர் கொடுக்கலன்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை. அப்ப நம் தேவன் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்கும் போது அதை நம்ம விட்டு கொடுக்காம அந்த மாதிரியான ஆட்டிடியூட், அந்த மாதிரியான மனப்பான்மையில நம்ம மக்களை பார்க்குறோமா? மனுஷர்களை மீட் பண்றோமா? அந்த மாதிரி லீடர்ஷிப்னா என்ன? வெறும் கண்ட்ரியோட லீடர் அப்படியா? இல்லை. ஒரு ஆத்மாவை நீங்க ஆண்டருக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஆத்மாக்கு லீடர். நீங்க லீட் பண்ணி இருக்கிறீங்க. எங்க லீட் பண்ணுங்க? தேவனுக்கிட்ட லீட் பண்ணி இருக்கிறீங்க. ஸோ அந்த அதிகாரத்தை தேவன் நம்ம கொடுத்துருக்காரு. அதான் அப்போ வாட் இஸ் அப்போ யோவான் 13 படிச்சிட்டியாமா? 1:13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். Praise God. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வாழ்க்கை வாழணும்னு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்றால் நான் வெறும் ஒரு கிறிஸ்டியனு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், அப்புறமா என்னுடைய பேங்க் பேலன்ஸை நான் பார்க்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், என்னுடைய நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும். பணம் நல்லது, ஆனா எல்லாவற்றுக்கும் அது நல்லதல்ல. அதாவது அது நம்மளை ஆளக்கூடாது. அது அப்போ இங்க என்ன இருக்குதுன்னா, நீ born of not blood, ரத்தத்தாலையும் மாம்சத்தாலையும் மனுஷனால பிறக்காம நீ என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறியோ நீ தேவனால் பிறக்கப்பட்டவன், நீ தேவனால் தான் பிறக்கப்பட்டவன். அப்போ அதுதான் சன்ஷிப் க்ளோரி, மகிமை, குமாரத்துவமின் மகிமை, சன்ஷிப் க்ளோரி. அப்போ அந்த மகிமை என்ன? அப்போ அதுக்கூட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இன்னைக்கு நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு இருக்கிறோமா? நான் என் வாழ்க்கை சாதாரணமா என் இஷ்டத்துக்கு நடத்தினுக்கிறேன்னா நான் அதனுடைய மகிமையை புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். நம் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற அதிகாரம், புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தின் மகிமையை நம்ம இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் இன்னும் நம்ம விருப்பத்துக்கு பிரச்சனையை பார்த்த உடனே தளர்ந்து போவது. எதற்காக? ஏன்னா இன்னும் எனக்கு அந்த அதிகாரத்தை நான் புரிந்து கொள்ள, அவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையை நான் புரிந்து கொள்ளவில்லை. Praise God, hallelujah. So what does sonship mean? அதாவது அந்த புத்திர சுவிகாரம், குமாரத்துவம், அதுனா என்ன அப்படின்னா, சன்ஷிப் அது எப்படின்னா அது ஒரு கிஃப்ட். அது ஒரு கிஃப்ட். இயேசு கிறிஸ்துவ மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட ஒரு கிஃப்ட். அது என்ன அப்படின்னா அடையாளம். தேவனின் இதயம், அந்த இதயம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறரை நேசிப்பது, விரோதிகளை நேசிப்பது, நமக்கு எதிராக இருக்கிறவங்க நேசிப்பது, ஏழைகளுக்கு உதவுவது, இது எல்லாமே தேவனுடைய சாயல். நம்மளோட குடும்பத்தை நேசிப்பது, மற்றவர்கள் நேசிப்பது, நம்மை நேசிப்பது போல் பிறரை நேசிப்பது, மன்னிப்பது, பொறுமையா எல்லா சூழ்நிலையும் நாம் கடந்து வருவது, இது எல்லாம் தான் தேவனுடைய அதுதான் அடையாளம். அவருடைய அடையாளம் நம்மக்கிட்ட வந்திருக்கிறது. அது அவருடைய இதயம் நம்மக்கிட்ட வருது. அதுதான் அந்த அடையாளத்தையும் இதயத்தையும் நாம் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அதன்படி இருக்கிறோமா? இருந்தோம்னா அதுதான் சன்ஷிப் க்ளோரி. பிரைஸ் காட். புதிய அடையாளம் யாருக்கு? அதாவது யார் ஒருவர் காட் கிவ்ஸ் ஹிஸ் ஃபாலோவர்ஸ், அந்த அடையாளத்தை அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு தேவன் கொடுக்கிறார். அவரை நேசிப்பவருக்கும் அவரை கொள்ளும் பீப்புளுக்கும், மனுஷருக்கும் அவர் கொடுக்கிறார். யாரை ஏற்றுக்கொள்வோம்? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த அடையாளம் கொடுக்கப்படுது. பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். அப்போ அது ஒரு ப்ரோசஸ். என்னன்னாக்கா தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ரட்சிப்பு, அதாவது ரட்சிப்பின் வாரிசுகள், heirs of salvation. யாருக்கு அந்த ரட்சிப்பு?
எல்லாருக்குமே அந்த ரட்சிப்பு கிடையாது. நீ கிறிஸ்துவனாவே இருந்தாலும் உனக்கு அந்த ரட்சிப்பு கிடையாது. எப்போ நீ இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமோ, பி கேர்ஃபுல் ஆஃப் எவ்ரிதிங் இட் இஸ் ரிட்டன் இன் த புக். ஜோஷுவா பார்க்குறோம், அதன்படி நடக்கிறது, அதன்படி நடக்கிறது. சூழ்நிலைக்கு மத்தியில் நல்லா பொறுமையாக இருக்க முடியலன்னா நான் இன்னும் அதில் மேற்கொள்ளணும், இன்னும் நான் அதில் தரித்து இருக்கு, நான் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நான் நடக்க ட்ரை பண்ணணும். அதுதான் ஹையர்ஸ் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்புங்கிறது வெறும் ஒரு வருஷம் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒரு வருஷம் நான் கடவுளை ஏற்றுக்கினேன், ஏசுதான் என் தேவன், அவ்வளோதான், நான் வேற யாரையும் நான் கும்பிடுறது இல்லை. இது இல்லை சால்வேஷன். சால்வேஷன்ங்கிறது தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. ஹையர்ஸ் ஆஃப் சால்வேஷன். சரி, ரட்சிப்பு யாரு? இயேசு கிறிஸ்துவே ரட்சிப்பு. அப்போ பிதானவர் நமக்காக கொடுத்த ஒரு ரட்சிப்பு. அப்போ நம்ம அவரோட பிள்ளைகள்னா அப்போ இயேசு எப்படி இருக்கிறாரு? அவரோட சாயல்ல இருக்கிறாரு. அவர் அதை ப்ரூவ் பண்ணாரு. இப்போ நம்ம அந்த ஹையர்ஸாக இருக்கிறோம். இப்போ நாமளும் அதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். அவரோட பலத்தினால நம்மால் கூடும். அப்போ ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை என்னன்னா, ஹார்ட் ஆஃப் சன் டுவர்ட்ஸ் த லீடர்ஷிப். ஒரு ஆத்துமாக்களை நம்ம கர்த்தர்கிட்ட கொண்டு போகிற இதயமாக இருக்கணும். யார்கிட்டயும் பார்த்த உடனே நம்ம அவங்க பிரச்சனையை கேட்கறத விட நம்ம பிரச்சனையை பேசுறத, தேவையில்லாத காரத்தை பேசுறத, அந்த ஆத்மாக்கிட்ட நான் பேசினா ஆண்டவர்கிட்ட லீட் பண்ண முடியும்னா அதை தான் நான் பேசுவேன். அதை தவிர வேற எதுவுமே எனக்கு பேச தோணாது. அதுதான் சன்ஸ் ஹார்ட் டுவர்ட்ஸ் லீடர்ஷிப். பிரைஸ் காட். அப்போ என்னன்னா, லவ் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் மேட் வெரி ஜென்யூன். தூய்மையான அன்பு, இயேசுடைய அன்பு, அது எப்படி நமக்குள்ள வெளிப்பட்டதுன்னா பரிசுத்த ஆவியின் மூலியமாய். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது அந்த தேவனுடைய அன்பு தான் நம்ம வெளிப்படுத்துவோமே தவிர நம்மளால அன்பு தவிர வேற எதுவுமே வெளிப்படுத்த முடியாது. அதுதான் அவருடைய சாயல். யாருடைய சாயல்? அவருடைய சாயல். அப்ப மகிமைனா என்ன? வாட் இஸ் க்ளோரி? சன்ஷிப் நாம் பார்த்தோம். என்ன சன்ஷிப்? புத்திர சுவிகாரம், அந்த அதிகாரம் தேவன் நமக்காக கொடுத்து, இயேசு அவருடைய வாரிசு, நம்ம யார்? அவருக்கு கோஹயர்ஸ், நாமும் அவருடைய வாரிசா அவர் கருதுறாரு. பிரைஸ் காட். அப்ப மகிமை என்ன? தி மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டது. யார் மூலியமா வெளிப்பட்டது? அவருடைய பிரசன்னம் யார் மூலியமா நமக்கு வெளிப்பட்டது? இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு வெளிப்பட்டது. அவருடைய கேரக்டர் என்னன்னு யார் மூலியமா தெரிஞ்சுக்கணும்? இயேசு கிறிஸ்துவ மூலியமா தெரிஞ்சுக்கணும். அவரோட ஆட்ரிபியூட்ஸ், அவர் பண்புகள் யார் மூலியமா புரிஞ்சுக்கணும்? இயேசு கிறிஸ்து. அப்போ என்னன்னா, படைப்பில், அதாவது அவருடைய கிரியேஷன்ல வெளிப்பட்டது, அவரோட படைப்பில் வெளிப்பட்டது. அந்த மதிப்பு என்ன? மதிப்பு தேவனுக்கு என்ன மதிப்பு? அவருடைய மகிமை என்னன்னு இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு வெளிப்பட்டது. அதுதான் மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் காட். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிரஸிங் காட். தேவனை எப்படி வெளிப்படுத்துறோம்? Glorifying God is living and speaking about God. அப்ப என்ன அர்த்தம்? தேவன் எப்படி வெளிப்படுத்துறோம்? நம்ம அவருக்காக வாழ்வதும் அவரை பற்றி பேசுவதும் மாத்திரமே அவரை வெளிப்படுத்துவது என்று அர்த்தம். நான் ஒரு கிறிஸ்டியனுக்கு இருந்தாலும் நான் கடவுளை போய் வெளிப்படுத்த முடியாது. நான் பேசும்போது தான் நான் யாருன்னு தெரியும். நான் என்ன மாதிரி பேசுகிறேன்? நான் இன்னைக்கு தேவையில்லாத விஷயம் பேசினே இருந்தால் நீங்கள் என்ன சொல்வீங்கன்ட்டு, ஐயோ நெக்ஸ்ட் டைம் நான் எப்பவுமே உங்கள்கிட்ட தேவையில்லாத பேசினே இருக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ இவங்களா வந்தாக்கா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நான் போகிறப்பான்னு எஸ்கேப் அங்கத்துலேருந்து. அப்போ நான் கடவுளோட வார்த்தையை பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே, இவங்க கடவுளுக்குள்ள வாழ்றவர். அப்போ நீ எப்படி வெளிப்படுற? எக்ஸ்பிரஸிங் காட். நீங்கள் போய் பேசுறதால உங்களை வெளிப்படுத்துறது இல்லை, நீங்கள் தேவனை வெளிப்படுத்துறீங்க. எக்ஸ்பிரஸிங் காட். அதுதான் இயேசு சொல்றாரு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்த்தோம். என்ன சொல்றாரு அவரு? நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்தது போல நானும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். நான் எப்படி நீங்கள் சன்ஸ் ஹார்ட் டுவர்ட் லீடர்ஷிப் அப்படின்னு நீங்கள் எனக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே தான் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அப்போ நம்ம எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பிரஸிங் காட், தேவனை வெளிப்படுத்தணும். எங்கே பேசினாலும் எது பேசினாலும் தேவையில்லாத காரியங்களையோ, இல்லை ஒருத்தரோட வீக்னஸ் பற்றி பேசினோம், இல்லை ஒருத்தருக்கு இல்லாத தன்மையை பற்றி நம்ம பேசுறதுக்கோ நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பேச நமக்கு எல்லா அதிகாரத்தையும் தேவன் கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாரா? நான் புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கேன். புத்திர சுவிகாரம் அதிகாரம் என்ன அர்த்தம்? அப்போ இஷ்டத்துக்கு வாழ்வதா? இல்லை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு போவதா அவர் புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம். பிரைஸ் காட். மூன்றாவது, the father's glory, பிதாவின் மகிமை. பிதாவின் மகிமை. The son gave the father's glory to his believers. யாரு கொடுக்கறாராம்? அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையை யாரு கொடுக்கறாராம்? பிலீவர்ஸ். யார் இன்னைக்கு பிலீவர்ஸ்? பிலீவர்ஸ்ன்னு சொல்லி சபைக்கு போயிட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கோ பேசுறதோ, அவங்கவுங்க இஷ்டத்துக்கோ வாழ்வதோ, அதுதான் பிலீவர்ஸா? இல்லை உண்மையாக ஒரு நிமிஷமும் கிறிஸ்துக்காக என்ன செய்யணும், ஆண்டவருக்காக என்ன செய்யணும், எங்கே போய் பேசணும், எப்படி? அதாவது என்ன, ஒரு இயேசுக்குள்ளே இருக்கிறதுல என்ன அர்த்தமா? நீ காலையில் எந்திரிக்கும் போதே நீ வர்ஷிப் பண்ணினே எந்திக்கிறியா? ஏந்திக்கும் போது பிரேஸ் பண்ணினே எந்திக்கிறோமா?
ஏந்திக்கும் போது டங்ஸ்லேயே ஏந்திக்கிறோமா? நடக்கும்போது இன்னைக்கு யாரை பார்க்கலாம், எங்கே பேசலாம், என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன வார்த்தையை கற்றுக்கலாம், ஏசுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறாரு, ஏசு 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 நம்மளால இருக்கிறோமா? அதுதான் புத்திர சுவிகாரம், அதுதான் அதிகாரம். இன்னைக்கு நம்ம நம்ம ஆட்டிடியூட், நம்மளுடைய பண்புகள், நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது நம்ம எக்ஸாமின் பண்ணணும். ஏசுக்கு விரோதமான காரியம் நமக்கு தேவையில்லை வாழ்க்கையில். இந்த ஒரு காரியம் என்ன தேவனுக்கு தூரம் கொண்டு போதா தூக்கி போடுங்க அந்த காரியத்தை. நமக்கு தேவையில்லாதது வேண்டாம். ஏன்னா நம்ம யாரா இருக்கிறோம்? புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை பெற்ற ஒரு பிள்ளைகளா நம்மளை கருதப்படுறோம். பிரைஸ் காட். அதோட மகிமை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோடைய பவர், அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு பவரை புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்கன்னா அவரோட பிள்ளைங்கன்னா சும்மா சாதாரணமா வாழ்றவங்க இல்லை, ஆசீர்வாதமாய் வாழ்றவங்க அது அவருடைய பிள்ளைகள். ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழ்வது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கடைசியா ரோமர் 8வது அதிகாரம் 14 படிமா. 14-17. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, மேலும் எவனும் தேவனுடைய ஆவியினால், அவரோட ஆவியில யார் இன்னைக்கு நம்ம உண்மையாவே ஆண்டவரோட ஆவியில் நடத்தப்பட்டு இருக்கிறோமா? நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம். நம்ம எல்லாத்துலையுமே கற்றுக்கணும். எல்லாமே நம்ம கற்றுக்குன்னு நம்மளை பியூரிஃபை, இது வார்த்தையில் இதான் நம்ம புடமிட முடியும். ரிஃபைன் ஆகிறோம். நம்ம ஆண்டவர் நம்மளை புடமிட்டு ரிஃபைன் பண்ணி ஒரு கோல்டை ரிஃபைன் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்துலையும் கற்றுக்குறோம். யாருமே டைரெக்டாக ஆண்டருக்குள்ளே வந்துட முடியாது. எல்லாமே நம்ம கற்றுக்குறோம். நானும் கற்றுக்குறேன், நீங்களும் அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஃபார் ஆஸ் மெனி ஆஸ் ஆர் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், அவங்க தான் தீஸ் ஆர் சன்ஸ் ஆஃப் காட். பிதாவின் ஆவினால் நடத்தப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளும் புத்திரராக இருக்கிற. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு பிள்ளையா இருக்கிறோமா? நான் அவர் ஆவியில் நடத்தப்பட்டு இருக்கிறேன்னா, இன்னைக்கு அதன்படி நடந்துன்னு இருக்கிறேன்னா, நாம தான் பிள்ளை போறோம். பிரைஸ் காட். நெக்ஸ்ட் படிமா. 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்னும் கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பிரைஸ் காட். என்ன அமேசிங் பார்த்தீங்களா அந்த வார்த்தை. பயத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு நம்ம ஐயோ ஃபியூச்சர் என்ன, ஐயோ பணம், லோனு, இஎம்ஐ, ஃபினான்ஸ், வேலை எப்படி என்ன ஏது, இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான ஆவியை நமக்கு தேவன் கொடுக்கல. நமக்கு என்ன மாதிரியான ஆவியை கொடுத்துருக்காரா? ஸ்பிரிட், அப்பா பிதாவே என்ற கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரா? அவர் நம்மக்கிட்ட இருக்கும்போது, அப்பா இருக்கும்போது, நம்ம நேற்று கேட்டோம் இல்லையா ரிட்ரீட்டில், ஒரு பிள்ளை மேலேருந்து குதிக்கும் போது அது 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 தன் மேலே இருக்க நம்பிக்கை இல்லை துணிச்சல், அதுக்கு ரொம்ப தைரியம் அந்த பிள்ளைக்கு, நான் அப்பா கிட்ட குதிக்குதான் மேலேருந்து இல்லை, அப்பா இருக்கிறாரு நம்மளை பிடித்து கொள்ளன்னு. இன்னைக்கு சூழ்நிலை என்னவா இருந்தாலும் வாழ்க்கையில் காரியங்கள் எது நமக்கு விரோதமாக போயிருந்ததுனாலும் கூட அப்பா இருக்கிற நம்மளை பிடிச்சிக்கொள்ள, அதை நம்ம உணரணும். அப்பா இருக்கிறார் பிடிச்சிருக்கோல்ல. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் படிமா. 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினோட கூட சாட்சி கொடுக்கிறார். பிரைஸ் காட். அப்போ திரும்பி படி இந்த வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். யாரோட பிள்ளையா? யாரோட பிள்ளையா இருக்கிறோமோ நம்ம? தேவனுடைய பிள்ளையா. யார் சாட்சி கொடுக்கிறதா? யார் சாட்சி கொடுக்கிறதா? ஹோலி ஸ்பிரிட்டே நம்ம ஆவிக்காக அவர் சாட்சி கொடுக்கிறார். 17th படிமா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமுமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. உடன் சுதந்திரம் என்ன? அதுதான் வாரிசு, ஹயர்ஸ். அப்போ கிறிஸ்து சுதந்திரம் ஹயர், அவருடைய பிள்ளை. நம்ம உடன் சுதந்திரம். உடன் சுதந்திரம் என்ன? உடன் வாரிசு. இயேசுவோட கோஹயர்ஸ், உடன் வாரிசு. யார் சொல்வா? இந்த உலகத்துல கூட பொருந்த அண்ணன் தம்பிங்களுக்கு நடுவுலையும் அக்கா தங்கச்சி நடுவுலையுமே எவ்வளோ காரியங்கள் நம்ம பார்க்குறோம். கூட பொருந்து எனக்கு கூடவே பொறுக்கலன்றாங்க. பிரச்சனை வந்துட்டா என் கூட பொருந்த மாதிரியே இல்லை, நீ என் தம்பியே இல்லை, நீ அண்ணனே இல்லை, அக்காவே இல்லை. கேள்விப்பட்டுக்கிறோமா? நிறைய நடக்குதா? ஆனா பிதானவர் சொல்றார், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ இயேசு கூட உடன் சுதந்திரம், கோஹயர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதை விட என்ன அதிகாரம் நமக்கு வேணும்? யாருக்காக வாழ்ந்துன்னு இருக்கிறோம்? இன்னைக்கு எதை பத்தி சிந்தித்து கொண்டு இருக்கிறோம்? தன்னோட பிள்ளைய பத்தி யோசிக்கிறதுக்கு என்னை விட என் ஆண்டவருக்கு தெரியாதா? ஒருத்தரோட பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு உங்களை விட ஆண்டவருக்கு ஏன்னா அவருக்கு விட அக்கறை நம்ம பட முடியாது.
அவர் ஆல்ரெடி எல்லாம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஸோ எல்லாமே அவருக்கு தெரியாம ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அங்கங்க அதது என்ன நடக்கணுமோ அவரோட திட்டப்படி நடக்கும். அவர் திட்டத்தை யாராலையுமே அழிக்க முடியாது. பிரைஸ் காட், ஹalleluya. அந்த 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 கடைசி வசனம் மாத்திரம் படிமா, 17வது வசனத்தை. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. Praise God. And if children, then heirs of God, and joint heirs with Christ, if indeed we suffer with him, that we may also be glorified together. பிதானவர் மகிமைப்படுத்தலாம். ஏன்னா மகிமையே ஆண்டவர், அவர் தான் மகிமையின் ஆண்டவர். அவர் என்ன சொல்றாரு, இயேசு மகிமைப்படுத்தினாரு, கூட சேர்ந்து என்ன சொல்றாரு, நம்மளையும் நமக்கு என்ன தகுதி இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் தகுதி பெற்றிருக்கிறோம். இயேசு அந்த தகுதி, புத்திர சுவிகாரத்தை வாங்கி கொடுத்து அப்பான்னு கூப்பிடுற அந்த அதிகாரத்தை எடுத்து கொடுத்துரு. அந்த அதிகாரத்தை நம்ம என்றென்று விட்டு கொடுக்காம, சன்ஸ் ஹார்ட் டுவர்ட்ஸ் லீடர்ஷிப், நம்மளுடைய இதயம் அந்த லீடர்ஷிப் தேவனுக்காக வாழ்ற வாழ்க்கையை நோக்கி, நம்ம இலக்கை நோக்கி நம்ம போகணும். பிரைஸ் காட்.